வீற்றிருக்கும் ஐயா ஆரம்பி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழர்கள் பொதுவாக இன்னொரு தமிழனை தாங்கி பிடிக்க மாட்டார்கள். தமிழர்கள் பொதுவாக இன்னொரு தமிழனை தூக்கி பிடிக்க மாட்டார்கள். அதுவுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கு மறதி அதிகம். எதையெல்லாம் மறக்கக்கூடாதோ அதையெல்லாம் மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அதிகமான தமிழர்கள் மத்தியில் இருப்பதை காண்கின்றோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அமரராகிவிட்ட ஒரு மாமனிதரை நினைத்து அவரை பற்றி ஒரு ஆய்வு நூல் எழுதிய சுகுமார் அவர்களுக்கு நீங்கள் அதிகமான கைதட்டுதலோடு ஒரு வரவேற்பை கொடுக்க வேண்டும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ராமானுஜர் எப்போது பிறந்தார் என்று கேட்டால் ஏறத்தாழ இந்த ஆண்டுக்குள்ளிருந்து இந்த ஆண்டுக்குள் என்று சொல்லுகிறார்கள். அருணகிரிநாதர் எப்போது பிறந்தார் என்று கேட்டால் இந்த நூற்றாண்டில் இந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் அது 2வது மன்னரா 3வது மன்னரா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். வள்ளலாருடைய அண்மையில் இருந்த வள்ளலாருடைய பிறந்த தேதியை கேட்டால் அது ஏறத்தாழ இப்படி இருக்கலாமோ என்று ஒரு மறுவாசிப்பு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி மறதிகள் இருக்கின்ற இந்த காலத்தில் உண்மையாகவே யாரை பற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யாரை பற்றி இதை நினைவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி எழுதும்போது நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி ஒருவரை வாழ்த்துகின்ற போது, இந்த மேடையிலே நான் வந்து நிற்கின்ற போது எதற்காக வாழ்த்துகின்றோம் என்பதை தெரியாமலே வாழ்த்துவிட்டு போவது அழகாக இருக்காது. பேராசிரியர் அவர்கள் பேசும்போது எல்லா காரணத்தையும் எடுத்து சொன்னார்கள். ஒரு காரணத்தை விட்டு விட்டார்கள். எஸ்பி முத்துராமன் அவர்கள் குடியிருக்கின்ற இடம் ஏவிஎம் காலனி. அந்த ஏவிஎம் காலனி உருவாக்கப்பட்டது ஏவிஎம் செட்டியார் அவர்களால். அங்கே பார்த்தீர்களானால் இன்று எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் இயக்கியது எஸ்பி முத்துராமன் குடியிருக்கிறாரோ அதே தெருவில் பக்கத்து வீட்டில் அல்லது 3வது வீட்டில் அந்த ஏவிஎம்மில் வேலை செய்த கடைநிலை ஊழியர் கூட அங்கே குடியிருக்கிறார். இந்த சமத்துவத்தை அன்றே நினைத்தவர் ஏவிஎம் அவர்கள். என்னுடைய தொழிலாளர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுகிறேன் என்று சொன்னபோது ஒரு மாநில அமைச்சர் அவர்கள் அவரிடம் சென்று கேட்டார்கள், செட்டியார் அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தை டி நகரில் வைத்து கட்டினீர்களானால் வரும்படி வருமானம் அதிகமாக இருக்குமே என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் வருமானத்துக்காக இந்த பள்ளிக்கூடத்தை கட்டவில்லை, என்னுடைய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக கட்டுகிறேன் என்று சொன்னார்கள். அதேபோல் பண்பை பற்றி பேச வேண்டுமானால் எத்தனை பண்பு அவரிடம் இருந்தது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லுகிறேன். களத்தூர் கண்ணம்மாவில் சின்ன பையனாக நடித்தவர் கமலஹாசன். சற்று வளர்ந்து விட்டார், படத்திலே ஹீரோவாக நடிக்கிறார். செட்டியார் அவர்களை பார்க்க வருகிறார். செட்டியார் அவர்கள் வந்து கதவை திறந்து கமலஹாசன் வண்டியில் ஏறுவதை பார்த்து கொண்டு அனுப்பிவிட்டு வருகிறார். இந்த பண்பு எங்கேயாவது வருமா? நினைத்து பாருங்கள், யாருக்காவது வருமா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாளர். பழக்க வழக்கத்தில் பார்த்தீர்களானால் மிகவும் எளிமையாக இருப்பார், மிகவும் எளிமையாக இருப்பார். சரி, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் என்று சொன்னார்கள். எனக்கு, நான் காரைக்குடிக்காரன் அல்ல, ஒரு செட்டியார் வம்சத்தில் வந்தவன் அல்ல, அல்லது எந்த விதத்திலும் அவருக்கு தொடர்பில்லாதவர். நான் படித்து கொண்ட இருந்த காலத்திலேயே ஏவிஎம்முக்குள் நுழைந்து விட்டவர். என்னை தயாரிப்பாளராக்கினார். என்னிடமிருந்த சுறுசுறுப்பு, என்னிடமிருந்த திறமையை பார்த்து என்னை தயாரிப்பாளராக்கினார். அதே போல் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களுக்கு தயாரிப்பாளராகுவதற்கு பெரிய உதவிகள் செய்தார். யாரிடம் திறமை இருக்கிறதோ அவர்களை எல்லாம் வாழ வைத்தார். பணம் சம்பாதிப்பது சுலபம், யார் வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதித்து விடலாம், அது அதிர்ஷ்டத்தினால் வருவது. ஆனால் அந்த பணத்தை சரியான வழியிலே செலவு செய்பவன் தான் மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றவர் தான் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள். ஆகவே அவரை பற்றிய இந்த ஆய்வு நூலை தயவு செய்து வாங்கி படியுங்கள். அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வள்ளுவரை படித்து விடலாம், குறளை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இதை போன்ற நிகழ்வுகளை குறளிலே பார்க்க முடியாது. அதைத்தான் பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த மாதிரி நிகழ்வுகளை நாமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதுதான் இந்த நூலினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, பேராசிரியர் முனைவர் ஞானசுந்தரம் அவர்களே, திரைப்பட இயக்குனர் அருமை சகோதரர் முத்துராமன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் வி.சி. குகநாதன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பெரு துளசி மணப்பாக்கம் சுகுமார் அவர்களே, நூலாசிரியர் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற விஜயமுரளி அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கிற துளசி பழனிவேல் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற திரைப்பட கலைஞர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்கள். பணப்பாக்கம் சுகுமார் அவர்கள் ஆய்வு நூல் எழுத வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த மனிதர், தமிழகத்தில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமனிதர் திரு ஏவிஎம் அவர்கள். ஏவி மெய்யப்ப செட்டியாரின் கலை இலக்கிய சமுதாய பணிகள் ஆய்வு நூல் என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன மனக்குறை. ஆனால் அந்த குறையையும் அவர் ஏன் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால், இது ஆய்வு நூல் என்பதனாலே அவருடைய பெயரை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி மெய்யப்ப செட்டியார் என்று பயன்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கையில் ஏவி மெய்யப்பன் என்று கையெழுத்திடுகிற பழக்கத்தை வாழ்நாள் முழுவதும் கை கொண்டவர் திரு ஏவிஎம் அவர்கள். ஏவிஎம் ஏவிஎம் என்று சொன்னாலே தமிழகம் உணர்ந்து வைத்திருக்கிறது. எனக்கு மிக நெருங்கிய பழக்கம் உள்ள ஒரு குடும்பம் ஏவிஎம் குடும்பம். இன்றைக்கு நான் உங்கள் முன்னாலே ஒரு திரைப்பட தயாரிப்பாளனாக நிற்பதற்கு காரணம் ஏவிஎம் அவர்களுடைய உயர்ந்த பண்பும் சிறந்த ஆற்றலும், மனிதர்களை எடை போடுகிற திறமையும், நல்லவர்கள் வளர வேண்டும் என்கிற எண்ணமும் நம்முடைய இயக்குனர் குகநாதன் அவர்கள் சொன்னதைப் போல தேர்ந்தெடுத்து உதவி செய்வதிலே மிக திறமை பெற்றவர். அதனாலே தான் நான் ஒரு தயாரிப்பாளனாக மாறினேன். இதை சொல்லுவதற்கு காரணம், அவர் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏவிஎம் என்று சொன்னால் ஒருவேளை புரியாமல் போய்விடும். அதற்கு ஏவி மெய்யப்பன் என்று சொன்னால் அவருடைய குலம் தெரியாமல் போய்விடும் என்று எண்ணினாரோ என்னவோ, சுகுமார் அவர்கள் மெய்யப்ப செட்டியார் என்று அழைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஏவிஎம்மை அழைத்த பொழுதெல்லாம் செட்டியார் என்று நாங்கள் அழைத்ததே இல்லை, நினைவிற்கும் வருவதில்லை. அவரை பற்றி அருமையான ஒரு இலக்கிய நூலை படைத்திருக்கிறார் சுகுமார். தொடர்ந்து அவர் பயன்படுத்தி இருக்கிற நூல்கள் சிறந்த நூல்கள். அவருடைய பண்புகளை பற்றி எடுத்து சொல்லுவதற்கு எடுத்து காட்டியிருக்கிற மனிதர்களும் சிறந்த மனிதர்கள். அவர் கலையில், இலக்கியத்தில், சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பயன்பட்டார், பணியாற்றினார், மற்றவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை அருமையான சம்பவங்களோடு இதிலே தொகுத்திருக்கிறார். இது ஒரு ஆய்வு நூல் என்பதனால் எங்கே இருந்து இந்த செய்தியை எடுத்தேன் என்பதற்கு அவர் ஆதாரங்களாகவும் காட்டியிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே எடுத்து நான் பயன்படுத்தினேன் என்பதற்கு அற்புதமான மனிதர்களை எல்லாம்
நினைவுபடுத்தி இருக்கிறார். ஏவிஎம் என்றால் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவர் காலமாகி 30 ஆண்டுகளாகி காலம் கடந்து விட்டது என்று யாரும் எண்ண முடியாது. வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள்தான் உலகத்திலே வாழுகிற மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் பல வாழ்க்கையின் உருவங்களாக, பிரதிபிம்பங்களாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஊடுருவியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்றைக்கும் சிறப்போடு ஏவிஎம் பெருமையை மட்டுமல்ல, ஏவிஎம் எப்படி வாழ்ந்தார், எதற்காக வாழ்ந்தார், எந்த பண்புகளோடு வாழ்ந்தார் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலை சிறந்த உதாரணமாக திகழ்கிறவர் தான் இங்கே வீற்றிருக்கிற அருமை சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் எப்படிப்பட்டவரை உயர்த்தி விட்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக புகழ்பெற்று கொண்டிருக்கிற மனிதர்தான் அருமை தம்பி எஸ்பி முத்துராமன். யாருக்கெல்லாம் உதவினார், எப்படி உயர்த்தினார் என்பதற்குத்தான் இங்கே பேசிய அருமை இயக்குனர் குகநாதன் அவர்கள் எப்படி உதவி செய்தார், அவருடைய உதவியினாலே வாழ்க்கையிலே உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நிற்பவன்தான் நான். அப்படிப்பட்ட சிறந்த மனிதரை ஒரு ஆய்வுக்கு பாத்திரமாக தேர்ந்தெடுத்து அருமையான முயற்சியில் பணப்பாக்கம் சுகுமார் ஈடுபட்டிருக்கிறார். மிக எளிமையான நடையில் எழுதியிருக்கிறார். நான் அரை மணி நேரத்திற்கு முன்னால் தான் உருவாக்கப்படாத இந்த நூலுடைய பிரதியை பார்த்தேன். அரை மணி நேரத்திலே படித்து முடித்து விட்டு இங்கே வந்தேன். அவ்வளவு சுவையான நடையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய ஞானசுந்தரம் வருகை தந்திருக்கிறாரே என்று எனக்கு நீண்ட நேரமாக ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பேசத் தொடங்கியதற்கு பிறகுதான் இந்த நூல் உருவாவதற்கு அவரும் ஒரு காரணமாக, வழிகாட்டியாக அமைந்திருக்கிறார் என்பதும், இது மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட நூல், அதற்காக எழுதப்பட்ட நூல் என்பதும், அதனாலே தான் பேராசிரியர் வந்திருக்கிறார் என்கிற செய்தியும் எனக்கு தெரிந்தது. நம்முடைய எழுத்தாளர் சுகுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையில், ஒளிபரப்புத் துறையில், அகில இந்திய வானொலியில் நடிகராக, எழுத்தாளராக, பயன்படுபவராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருடைய துணைவியார் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பமே கிராமத்திலே இருந்து வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்த மனிதரை, வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதரை, ஒரு மனிதரை ஆய்வு செய்து அருமையான இலக்கியமாக படைத்த சுகுமார் அவர்களையும், அவருடைய துணைவியாரையும், அவருக்கு உதவி செய்த பேராசிரியரையும், மதுரை பல்கலைக்கழகத்தையும் நான் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, கலைத்துறையை சார்ந்த வல்லுநர்களே, அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, உறவினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, இந்த விழா மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1985 காலங்களில் நான் ஒரு மளிகையிலே குமாஸ்தாவாக வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது 150 ரூபாய் சம்பளம். அடிமைப்பட்டு கிடந்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கவிதை ஆற்றல் இருந்தது என்பது எனக்கு தெரிய வந்தது. ஏதாவது கிறுக்கிக் கொண்டிருப்பேன்.
அப்பொழுது வானொலியிலே தேனிசை பாடல்கள் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும். அந்த பாடல்களே டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல், குருவிக்கரம்பி சண்முகம் இயற்றிய பாடல், அப்படியெல்லாம் ஊர் பெயரோடு சேர்ந்து அவருடைய பாடல் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும். எனக்கும் என் மனதிலே ஒரு அவா வந்தது. ஏன் பணப்பாக்கம் சுகுமார் என்று ஒரு பெயர் வானொலியில் வரக்கூடாது என்று ஒரு முயற்சி எடுத்தேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 85 காலங்களிலே வானொலியிலே எங்கள் வேலூர் மாவட்டத்திலே நுழைவதற்கு பெரிதும் நுழைந்தது நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியாவது இந்த வானொலியை நுழைந்து நம்முடைய பெயர், ஊரின் பெயரும் பிரபலமாக வேண்டும் என்று நான் சென்னைக்கு படையெடுத்த காலங்களிலே என்னை வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர், வளர்த்து வைத்தவர், அங்கே இப்பொழுது உதவி இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற டாக்டர் சேயோடு அவர்கள். அவர்கள் வழிகாட்டியல் என்றால் வானொலியிலே என்னால் ஒரு சிறப்பு பெயர் பெற்றிருக்க முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்னை பெற்றவள் தாய் உண்ணாமலை என்றால் இன்னொரு தாய் நான் சென்னை வானொலி என்பேன். என்னை வளர்த்த தந்தை கேசவன் என்றால் இன்னொரு தந்தை சென்னை தொலைக்காட்சி நிலையத்தை சொல்வேன். ஏன் சினிமாவிலே பாடல் எழுத முடியாது என்ற முயற்சி எடுத்தேன். இதுவரை 3 திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பிலே எனது பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு வழி ஏற்படுத்தி தந்த இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்களுக்கும் இயக்குனர் மீனாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி படிப்படியாக என்னுடைய எண்ணங்கள், ஒரு செயலை நினைக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டங்களாவது பட்டு அதை முடித்துவிட்டு தான் அடுத்த செயல் இறங்குவேன். எங்கள் ஊரில் யாருமே அந்நேரத்துக்கு எம்பில் படிக்கலை. நான் சொல்கிறது வந்து 1998 எங்கள் ஊரில் யாரும் எம்பியில் படிக்கலை. பணப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் செய்யாத சாதனை நாம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி 2011 நான் எம்பியில் பட்டம் வாங்கியிருக்கேன்னா 10 வருஷங்களாக நான் பட்ட கஷ்டங்கள் தான் காரணம். கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றி, பெரியவருடைய ஆசி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. 1998 நான் எம்பிஎலுக்கு நான் வந்து அப்ளை பண்ணேன். 2001 எக்ஸாம் முடிச்சுட்டேன். 2001 தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்று குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு உழைச்சாகணும். குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, கஷ்டப்படுவாங்க. 2003 சன் டிவியில் சூரியன் எஃப்எம் வேலைக்கு போனேன். அங்கே 2006 இருந்துட்டு வெளியே வரும்போது மறுபடியும் குடும்ப சூழல் காரணமாக 2000 தொலைக்காட்சியில் பணியாற்ற வேண்டியது. தொலைக்காட்சி தனியார் தயாரிப்பாளராக, இயக்குநராக எனது நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களிலே அந்த தீசிஸை நான் ஆய்வு செய்து எனது நண்பர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறையுடைய உதவி இயக்குனர், இப்பொழுது துணை இயக்குநராக சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் விஜயராகவன் அவருடைய வழிகாட்டுதல் பேரிலே நான் அப்பொழுது ஆய்வு நூலை பல நூலகங்களில் தேடி பிடித்து அந்த ஆய்வு நூலுக்கு உண்டான தகவல்களை சேகரித்தேன். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நான் ஐயா எம்பில் படிக்கும்போது தலைப்பு கேட்டார்கள், எந்த தலைப்பில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று. நான் ஒரு 3 தலைப்பிலே கோடிட்டு காட்டினேன். அப்புறம் ஐயா அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொண்டேன். வானொலியிலே நான் பல அறிஞர் பெருமக்களை, கல்வியாளர்களை, திரைப்பட இயக்குநர்களை, தயாரிப்பாளர்களை எல்லாம் பேட்டி கண்டிருக்கிறேன், நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியிருக்கிறேன். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னையும் பிதாவும் என்ற தலைப்பிலே ஐயா ஏவிஎம் சரவணசாமி அவர்கள் நிகழ்ச்சியிலே நான் அவர்களுடைய நிகழ்ச்சியை என்சி ஞானபிரகாஷ் அவருடைய தயாரிப்பிலே நான் உதவி தயாரிப்பாளராக இருந்து பணியாற்றி அவரே என்னை வாழ்த்திருக்கிறார்கள். அந்த 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 ஒரு சிறப்பிலே எனக்கு மேலும் அவர் தந்த வாழ்த்துக்களும் என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொண்டு இந்த எம்பியில் படிப்பதற்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். திரு ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் வழிகாட்டுதல் பேரில் பல முறை அவர் நான் தொந்தரப்படுத்தியிருக்கிறேன். அவர் எதற்கும் கோபித்துக் கொள்ளாமல் இன்முகம் காட்டி எது செய்தாலும் அதை திருத்தி எனக்கு வழிகாட்டியவர். பல்வேறு நிலைகளிலே இந்த ஆய்வு நூல் வெற்றி பெறுவதற்காக ஆய்வு கட்டுரையாக நான் காமராஜ் பல்கலை சமர்ப்பிக்க இருக்கும்போது பல வகையிலும் வழிகாட்டிய என்னுடைய நண்பர்கள் விஜயராகவன், பிரேம் நசீர் போன்றவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் இந்த ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தாச்சு, டிகிரி வாங்கியாச்சு. வெறும் அந்த ஆய்வு நூல் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில் மட்டும் அலமாரியில் மட்டும் இருந்தால் அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
இது மக்களுக்கு 4 பேர் தெரிய வேண்டும் என்பதற்காக இது ஒரு ஆய்வு நூலாக படைக்க வேண்டும் என்று நான் ஐயா சரவண ஐயா அவர்களை வேண்டி கேட்டபோது அவர்கள் முழு சம்மதத்துடன் அந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அனைத்து ஊழியர்களும் எனக்கு நான் கேட்கும் போதெல்லாம் ஐயா பற்றிய ஏவிஎம் அவர்களை பற்றிய செய்திகளை வழங்கி புகைப்படங்களை வழி என்னை ஊக்குவித்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் எப்பொழுது எம்பில் படிக்க ஆரம்பித்தேனோ அப்போது எனக்கு பெருந்துணையாக இருந்தவர் ஐயா அர்ஜுனன் அவர்கள். அவர்கள் வரும்போதெல்லாம் வாங்க சுகுமார் வந்து வாங்கிட்டு போங்க, நான் இல்லாவிட பாப்பா இருப்பாங்க வாங்கிட்டு போங்க நான் சொல்லிட்டு போகிறேன். இவர்கள் கொடுத்த ஊக்கமே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. எப்படி நம்ம எம்பியில் முடிச்சிருவோம், ஒரு புத்தகம் போட்டுடலாம், நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். இது நான் இந்த புத்தகத்தை போட்டது வருமானத்துக்காகவோ, இந்த புத்தகம் போட்டு 4 பேருக்கு சேர்ந்தால் அவருடைய ஏவியனுடைய பெருமை தெரிய வேண்டும். சினிமா வட்டாரங்கள் மட்டும் ஏவியனுடைய புகழ் சினிமா உலகம் மட்டும் தெரிந்திருக்கிறது. கிராமப்புறங்களிலே அவர்களை பற்றி உண்மையிலே தெரிந்திருக்கவில்லை. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தா சினிமான ஏவியம் அவர் ஆற்றியிருக்கிற தொண்டு, கலை, சமுதாயத்தம் இவர்களை எல்லாம் நான் ஒன்று திரட்டி அவர்களை புத்தகமாக படைக்கும் போது அது பெரும் வெற்றியாக இருக்கும் என்று நினைத்து நான் இந்த தலைப்பில் ஆய்வு செய்தேன். பல்வேறு நிலைகளிலே எனக்கு ஏவியம் கொடுத்தார்கள். ஐயா சரவணன் சார் ஒத்துழைப்போடு உதவி செய்தார்கள். நூலாக கொண்டு வர முற்பட்ட போது எனக்கு முதலே வாழ்த்துறை வழங்கிய ஐயா ஏவிஎம் சரவணன் சார் அவர்களுக்கும் திரு இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றாலும் இந்த ஆய்வு நூலை வரிவிடாது படித்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கும், கலையுலக மார்க்கண்டேயர் உயர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.